9 மாதங்களுக்கு பிறகு விண்வெளியில் இருந்து பூமிக்கு திரும்பினார் சுனிதா வில்லியம்ஸ். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து வெற்றிகரமாக வந்தடைந்தது டிராகன் விண்கலம். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணம் அருகே கடலில் இறங்கியது டிராகன் விண்கலம். படகு மூலம் இழுத்து வரப்பட்டு கடலில் நிறுத்தப்பட்ட கப்பலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பியதால் உற்சாகம். குஜராத்தில் சுனிதா பிறந்த சொந்த ஊரான மெக்சானாவில் பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டம். விண்வெளி வீரர்களை பத்திரமாக பூமிக்கு அழைத்து வந்த எலான் மஸ்க், ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் நாசாவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் நன்றி. அதிபர் டிரம்ப் கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றப்பட்டு விட்டதாக வெள்ளை மாளிகை பதிவு. மகா கும்பமேளாவில் பங்கேற்றவர்களுக்கு மக்களவையில் நன்றி தெரிவித்தார் பிரதமர் மோடி. மிகப்பெரிய இலக்குகளை அடைவதற்கான தேசிய அடையாளம் மகா கும்பமேளா என பெருமிதம். இந்தியாவுடனான கல்வி உறவுகளை வலுப்படுத்த உள்ளதாக நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் உறுதி. IIT டெல்லியில் படிக்கும் மாணவர்களுக்கு நியூசிலாந்து உதவித்தொகை வழங்கும் என அறிவித்தார். இந்திய மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுத்திட வலுவான தூதரக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கடிதம். தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதால் மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. விதிமுறைகளை மீறி இயங்கும் சுங்கச்சாவடிகளை அகற்ற தொடர் முயற்சி. மத்திய அரசை வலியுறுத்தி வருவதாக அமைச்சர் ஏவா வேலு பேரவையில் விளக்கம். தாமிரபரணியில் 3 இடங்களில் தடுப்பணை கட்ட நயினார் நாகேந்திரன் கோரிக்கை. முன்னுரிமை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் துரைமுருகன் பதில். நியாயமான கோரிக்கை. நம்மிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு நதி, வட்டாத நதி, தமிழ் மண்ணிலே தோன்றி தமிழ் மண்ணிலே மறைய போகிற நதி, அது ஒன்றுதான். அது வட்டாத ஜீவ நதி. ஆனால் இப்பொழுது வெள்ளம் ஒரு காலங்களில் கட்டப்பட்டிருக்கிற கோடைமேல் அணைக்கட்டு, நதியுடன் அணைக்கட்டு, இந்த அணைக்கட்டுகள் எல்லாம் தண்ணீர் நிறுத்தியது. அதையும் தாண்டி பெருமழை வருகிற பொழுது இந்த முறை சீரடைந்து இருக்கிறது. நானும் சென்று பார்த்திருக்கிறேன். ஆகவே உறுப்பினர்கள் சொன்னதும் மிக அத்தியாவசியமாக முன்னுரிமை கொடுத்து செய்யப்பட வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன். முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ற முறையில் KA செங்கோட்டையன் பேச வாய்ப்பளிக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை மீது திமுகவினர் குற்றம் சாட்டியதை அடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். புலம்பெயர் தொழிலாளர்களை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவமதிப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. இந்தி தெரிந்தால் என்ன பயன் என்று திமுகவினர் வெறுப்பை விதைக்கக்கூடாது என்று வலியுறுத்தல். மொழிக் கொள்கைக்கு ஆதரவான சமக்கல்வி கையெழுத்து இயக்கம் 12 நாட்களில் 20 லட்சம் இலக்கை எட்டியதாக அண்ணாமலை தகவல். தமிழக மக்கள் ஆதரவுடன் விரைவில் 1 கோடி கையெழுத்து என்ற இலக்கை எட்டுவோம் என வலைதளத்தில் பதிவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.